Friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான chicken fry தான் பார்க்க போறோம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சோ கொஞ்சம் டிஃபரண்டா செய்ய போறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம chicken fryக்காக நான் வந்து ஒரு 3/4 கிலோ chicken எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி pan அடுப்புல வச்சிரலாம். pan வந்து சூடாயிட்டோம். இப்போ லைட்டா நான் ஆயில் ஊத்திக்கிறேன். ஏனா நம்ம வந்து மசாலா வறுக்க போறோம். ரொம்ப ஆயில் தேவையில்ல. லைட்டா ஊத்திட்டு இப்போ நான் வந்து இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3-4 துண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை, அப்புறம் ஒரு 3 கிராம்பு, அதுக்கப்புறம் நான் ஒரு 12 பல் வந்து பூண்டு, குட்டி குட்டி பூண்டு தான், அதனால் 12 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துடணும். கருகக்கூடாது. கருகாமல் நல்லா அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள், நல்லா வாசனை வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இந்த மசாலா நம்ம வறுக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம போட்ட உடனே இதுக்கு கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகு பொடி, அப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பூண்டு போட்டிருக்கோம், ஆனால் பத்தாதது. ஸோ இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கும் சேர்த்து இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கனுக்கு அந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது அந்த மசாலாவே. இப்போ இதை வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் ஃபுல்லாக போட்டு நல்லா அந்த சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா பெரல்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றவே இல்லை, எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்துருச்சுன்ட்டு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்ருவோம், எல்லா சிக்கனில் பெறல்ற மாதிரி. இப்போ நான் சிக்கன் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, லாஸ்ட்டாக தயிரும் மஞ்சளும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு தான் கழுவுவேன். அப்போ அது நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மெல்லும் இருக்காது, பேட் ஸ்மெல்லாம் வராது. இப்போ பாருங்கள், இதை நான் வந்து நடுவில் இப்படி கீறி விட்டுருக்கேன், இந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கிறதுக்காக. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் அதிகமாக தான் ஆகும். ஸோ நம்ம ஒரு 1/2 hour வந்து இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம 1/2 hourக்கு மேலேயே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இது நல்லா ஊறி மசாலாலாம் நல்லா பிடிச்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம பொரிச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரிக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பேன் அடுப்பில் வச்சுட்டோம், பேன் சூடாயிட்டோம். இப்போது பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பாருங்கள். ஒரு 4-5 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் எண்ணெயே ஊற்றுறோம், ரொம்ப ஊற்றவே கிடையாது. நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. இப்போ நம்மளுடைய சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா பிடிச்சி எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு வந்தோடனே மசாலா ரெடி பண்ணி முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட ரொம்ப நேரம் ஊறிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். எல்லா மசாலாவும் நல்லா பிடிச்சி கரெக்டாக இருக்குது. இந்த மசாலா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது வரைக்கும் செஞ்சதை விட இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்துட்டோம். அந்த சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம இப்போ பாருங்கள் எல்லா இடமும் நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அவ்வளோ வாசனை, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு 3 சிக்கன் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதையும் பேனில் போட்டாச்சு.
பாருங்கள் மசாலாலாம் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள், முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ இதையும் பொரிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம், எண்ணெய் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால் அது மேலே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுவும் வெந்துட்டோம். ஸோ இதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ்வில் இந்த பேன் எடுத்துகிட்டு வேற ஒரு பேன் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இது கொஞ்சம் சூடாகிட்டோம். இனிமேல் தான் இதில் வந்து முக்கியமான விஷயமே இருக்குது. இப்போ நம்ம இந்த வருத்தம் இல்லையா பேலன்ஸ் ஆயில், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அதில் அந்த காரம் அதெல்லாம் இறங்கியிருக்கும், ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதை இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிக்கிறப்பே ரொம்ப ஆயில் கம்மியாக தான் போட்டுக்கிட்டோம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். இந்த பூண்டெல்லாம் அப்படி சிக்கன் போட்டு நம்ம பெரட்டும் போது அதில் பூண்டு இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு போயிடும். இதை வதக்கிட்டு திருப்பி நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே இதுதான். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப முருகிற அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது, லைட்டாக நல்லா வதக்கி விட்டுருவோம். தெரியும் இல்லையா நமக்கு அந்த கார்லிக்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் ஃப்ரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருவோம். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை. இது சும்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் இது வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா எல்லாத்துலேயும் பெரல்ற அளவுக்கு கிளறி விட்டுறலாம். பாருங்கள், எல்லாம் பெரண்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே பெரண்டு நல்லா வந்துருச்சு. இது ரொம்ப நேரம் போட்டு நம்ம பெரட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பொரிச்சிட்டோம் இல்லையா. சும்மா அந்த மசாலா வந்து எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான் நமக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். எடுத்துட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரையை பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, see you.